திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நிலவுலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் கூத்தப்பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருநாதருடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையிலிருந்து திருக்கருக்குடி என்னும் திருத்தலத்தினை உங்களோடு உங்கள் சிந்தை கவரும் வகையிலே நாம் சிந்திப்போம். திருக்கருக்குடி என்னும் திருத்தலத்தினை எங்கே இருக்கிறது என்பதிலே மிக ஆர்வமாக இருக்கிறீர்கள். நேற்று நாம் இந்த சாக்கோட்டை என்று வழங்கப்படுகின்ற திருக்கலையநல்லூர் சென்றோம் அல்லவா? நான் நன்றாக உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து நீங்கள் இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? திருக்கலையநல்லூர் சென்றோம் இல்லை? அந்த திருக்கலையநல்லூரிலிருந்து தென்கிழக்கே ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது இந்த திருக்கருக்குடி. இந்த திருக்கருக்குடியை இன்று யாருக்கும் திருக்கருக்குடின்னா தெரியாது. நான் சொன்னேன் நேற்று திருக்கலையநல்லூர்னா தெரியாது, சாக்கோட்டைன்னா தெரியும். இந்த திருக்கருக்குடிக்கு தற்போது வழங்குகின்ற பெயர் மருதாந்தநல்லூர். மருதாந்தநல்லூர் இன்னும் சுருக்கி மருதாநல்லூர்னு சொல்லுவாங்க. மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த நடராஜ், அங்கே ஆனந்த ராஜ தாண்டவபுரம், ஆனந்த தாண்டவபுரம், இப்போ ஆனதண்டாபுரம்னு சொல்றாங்க. ஆனந்த தாண்டவபுரம் சுவாமி ஆனந்தமே நடனம் வர்றார், ஆனதண்டாபுரம்னு சொல்றாங்க. ஆனந்தம். அதை போல இங்கே மருதாந்தநல்லூர் என்று வழங்குகிறது. காவியினுடைய தென்கரை தலங்களிலே 69வது திருத்தலம் இந்த திருத்தலம். இறைவனுடைய திருப்பெயர் சர்க்குணநாதர். நல்ல குணம் சுவாமிக்கு, நல்ல குணம். என் குணத்தான் அவரை வணங்கினா நமக்கு கொஞ்சம் நல்ல குணம், நல்ல புத்தி கிடைக்கும். அதனால சர்க்குணநாதரை நாம் வணங்குதல் வேண்டும். அவருடைய திருமேனியானது மணலாலே ஆக்கப்பெற்றது. இறைவனுடைய திருப்பெயர் சுரும்பார் குழல் அறிவை. சுரும்புவார் குழல், சுரும்புன்னா வண்டு. அம்பாள் அணிஞ்சிருக்கிற மலர் இருக்கிறதே, அதில் தேன். அந்த தேனை உண்பதற்காக வண்டுகள் வந்து ஒலிக்கின்றன. சுரும்புவார் குழல் அறிவை. இந்த திருப்பெயரை ஞானசம்பந்த பெருமான் இந்த ஊர் பதிகத்திலே 3வது திருப்பாட்டிலே எடுத்தாண்டு இருக்கிறார். பிரம்மன், ராமன், சர்க்குணன் என்னும் அரசனும் வழிபட்டிருக்கிறார். சர்க்குணன் என்ற அரசன் வழிபட்டிருக்கிறார். அதனாலதான் சர்க்குணநாதர், சுவாமிக்கே சர்க்குணநாதர் என்று பெயர். ஒரு வணிகன் அறியாமல் தன் தாயாரோடு புணர்ந்த குற்றம் நீங்க பெற்ற பதி இது. இந்த யூர் கோயிலே திரிபுவன சக்கரவர்த்தி ராஜராஜ தேவனுடைய 2வது ஆண்டில் ஒரு கல்வெட்டு இருக்கிறது. இந்த கல்வெட்டிலே சிவபெருமானுடைய திருப்பெயர் விழுமிய நாயனார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விழுமிய நாயனார், விழுமித சிறப்பு.
அப்படிப்பட்ட திருத்தலம் திருக்கருக்குடி. திருக்குடந்தையை வழிபட்ட அப்படியே வந்தார், திருக்கலையநல்லூர் வந்தார், அப்படியே திருக்கருக்குடியை சென்று அடைகிறார். எல்லோரும் வருகை வருகை என்று பெருமான வரவேற்கிறார்கள். இந்த திருக்கருக்குடி 3ஆம் திருமுறையிலே 21வது பதிகமாக இருக்கிறது. ஐயா ஒளியரசு ஐயா அவருடைய கட்டளைப்படி இன்று இந்த பதிகத்திலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்தில் விண்ணப்பிக்கின்றோம். அருட்குருநாதர் ஒளியரசு ஐயா 3வது பாடலை நாம் முதலில் காண்போம். மஞ்சுறு பொழில் வளம் மலிகருக்குடி, மஞ்சுறு பொழில் வளமலி கருக்குடி, நஞ்சுறு திருமிடரு உடைய நாதனார். சுரும்பார் குழல், நம்மளே சொன்னல சுரும்பார் குழல் அறிவைன்னு 3வது இடத்துல வருது பாருங்க. சுரும்பார் குழல் அறிவை அஞ்சவே வெஞ்சுரந்தன்னில் விளையாட என்கோலோ. மேகம் சூழும் சோலைகள், மஞ்சுறு பொழில், மஞ்சுன்னா மேகம், மேகம் சூழும் சோலைகளை உடைய வளமான திருக்கருக்குடி என்னும் திருத்தலத்திலே விற்றிருந்து அருளுகின்ற நஞ்சுண்ட திருக்கழுத்தை உடைய தலைவரான சிவபெருமேன் அழகிய வண்டுகள் மொய்க்கும் கூந்தலை உடைய உமாதேவியே அஞ்சும்படி, 2 இடத்துல உமாதேவியை அஞ்சுவார். வென்று உடனிருந்த யானையுடைய தோலை பெருமான் உரிக்கின்ற பொழுது அம்பாள் வெறிவி அஞ்சினார். இங்கே நஞ்சுண்ட திருக்கழுத்தை உடைய தலைவரான சிவபெருவர் வண்டுகள் மொய்க்கக்கூடிய கூந்தலை உடைய உமாதேவி அஞ்சும்படியாக கொடிய சுடுகாட்டிலே நடனம் ஆடுகிற ஆடல் செய்வது என்னே எதுக்காகவே சுடுகாட்டிலே நடனம் ஆட வேண்டியது ஏன்னுங்கிறார். மஞ்சுன்னா முதலே மேகன்னு சொன்னேன். அழகிய வண்டுகள் ஒலிக்கும் குழலை உடைய அம்பிகை. வெஞ்சுரம்னா கொடிய காடு, அதுதான் சுடுகாடு. பிரளயத்து உலகம் வெந்து சாம்பலான இடம் வெஞ்சுரம் எனப்பட்டது. அதில் இறைவன் நடித்தது ஒரு விளையாட்டாக இருந்தது என்பதனாலதான் அது விளையாடல் என்கோலோ, வெஞ்சுரம் விளையாடல் என்கோலோன்னு சொன்னார். அழகிலா விளையாட்டுடையார் அல்லவா பெருமான். எனவே பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். மஞ்சுறு பொழில் வளமலிகரு கருடி, நஞ்சுறு திருமிடருடைய நாதர், அஞ்சுரும்பார் குழல் அறிவை அஞ்ச அறிகுற, அஞ்சுரும்பார் குழல் அறிவை அஞ்சவே வெஞ்சுரம் தன்னில் விளையாடல் என்கொலோ. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கருக்குடி சென்று நம்முடைய வினைகளையெல்லாம் போக்கி பெருமானுடைய பேரருளை பெற்று நலமாக வளமாக வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. ஓம் நம சிவாய.